மாணவர்களே, பிரியமானவர்களே, உலக மக்களே வணக்கம். காலம் காலமாய் உலகம் உலகம் 450 கோடி ஆண்டுகள் அல்லது 500 கோடி ஆண்டுகள் என்று சொல்கிறார்கள். இந்த பிரபஞ்சம் எல்லாம் சொல்றாங்கல்லங்க, பிக் பேங், கடவுள் துகள்கள் எல்லாம் சொல்றாங்களே. அப்பொழுது இருந்தேங்க மனிதன் ஒரு 33,000 ஆண்டுகளுக்கு முன்பு தான் தோன்றியதாக சொல்லப்படுது. அதுக்கு முன்னாலே எல்லாமே தோன்றி போச்சு. தாவரங்கள், அது இது பல்லுயிர்கள் எல்லாமே கடல்லாம் ஆரம்ப காலங்கள்லேயே இருந்ததுங்க. ஸோ இங்கே பாருங்க, ஒரு அவருக்கு சொல்கிறாங்க, வளர வேண்டும் என்ற ஆவல் இருப்பவர்கள் வளர வேண்டும் என்ற ஆவல் இருப்பவர்கள் அது அதிகரிக்கும் அளவிற்கு மேலும் மேலும் ஆபத்துகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாங்க. வளர வளர ஒரு கட்டடம் உயர்ந்துக்கிட்டே போகுதுன்னா, பேஸ்மண்டத்தில் தொழிலாளர்கள் செத்துக்கிட்டே போகிறான்னு அர்த்தம். அதை தாங்கிக் கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? ஆபத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு உண்மையான மனிதன் ஆபத்தை தன் வாழ்வின் முறையாகவே தான் வளரும் சூழ்நிலையாகவே ஏற்றுக்கொள்கிறான். ஆமாங்க. சாவு செத்து 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 இவன் செத்தாதாங்க அவன் வளர முடியும் என்று அவன் அறிந்தே அது நடக்கிறது. அப்புறம் பாருங்க, ஆலயங்களுக்கு சென்று பிரார்த்தனை செய்யும் மக்களை கவனியுங்கள். கோயிலுக்கு போகிறான் அவனெல்லாம் பாருங்கள், அவர்கள் தங்களையே ஏமாற்றிக் கொள்வதை பாருங்கள். உண்மையிலேயே அவனை ஏமாற்றிக் கொள்கிறான். வழிபடும் பண்பு அவர்களிடம் இல்லை. கண்டிப்பாக இல்லை. வழிபடக்கூடிய பண்பு அவன்கிட்ட நிச்சயம் கிடையாது. ஏங்க, வழிபடுவது எப்படி தெரியுமா? பிறகு எப்படி தான் வழிபடுவது? உங்களிடம் வழிபாடு தன்மையை நிறைந்து இருந்தால் ஆலயங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. உங்களோட வழிபடக்கூடிய தன்மை போய் வேணாம். நடக்கும்போது, உட்காரும்போது, படுக்கும்போது, தூங்கும்போது, மோசைகளில் போகும்போது எல்லாமே அப்படி. நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் இருப்பே பிரார்த்தனை. உண்மைதான். அப்படியா? நடந்தாலும் நகர்ந்தாலும் அதுவே வழிபாடு. பார்த்தாலும் மூச்சு விட்டாலும் அதுவே வழிபாடு. மூச்சு போச்சுன்னா எந்த சாமியை வந்து உன்னை காப்பாற்றும்? மூச்சு தாங்க வழிபாடு. அப்புறம் பாருங்கள், செல்வந்தனிடம் தவறு ஒன்றும் இல்லைங்க. செல்வந்தன் இருக்கிறானே, அவங்ககிட்ட தப்புன்னு ஒன்றுமே கிடையாதுங்க. ஆனாலும் உலகப் பொருள்களை அவன் சேமித்து கொண்டே போனதால் அவன் தன் வாழ்வை இழந்து விட்டான். பொருள் சேர்ப்பதில், பணம் சேர்ப்பதில், கார் சேர்ப்பதில் எங்கிருந்து அவனுக்கு நிம்மதி இருக்கும்? எந்த பணக்காரனிடமும் நிம்மதி கிடையாது. அப்படியே அவனுடைய வாழ்வை அவன் விரயமாக்கி கொண்டான். அதனால் அவன் சொர்க்க வாசலுக்குள் பிரவேசிக்க முடியாது. தன் சுயத்தை பற்றி அறிந்தவனே அது நுழைய முடியும். முன்னை பற்றி அறிந்து கொண்டு வாழ் மட்டும்தான் நீ சொர்க்கத்துக்குள் போக முடியும். காசு, பணம், மயிறு, மண்ணாங்கட்டி, நகை கிகை, பீரோ புள்ளிங்கன்னு இழுத்துன்னு போடுவான். எங்கேருந்துடா அவனுக்கு தூக்கம் வரும்? ஆடிக்கார் ரோட்டில் விட்டு வந்துடுவேன். அது பெரிய ரூ. 1,00,000 ஸ்பீக்கர் வச்சுருப்பேன். அவன் திருடிட்டு போயிடுவான். இங்கேருந்து அந்த ரிமோட் கண்ட்ரோலில் காரை திருட்டானா எடுத்துட்டானா, ஸ்டீரியோ இருக்குதா இல்லையா? கருமம் முடிச்சவனே, சந்தோஷமாக வாழு, பாட்டு பாடு, டான்ஸ் போடு, குழந்தைங்களை காப்பாற்று, குழந்தைங்களிடம் பாசம் செலுத்து.